இந்த படத்த பொறுத்தளவுக்கு அவர் ஒரு ஹீரோ. ஏற்கனவே ஒரு தலைவன் இந்த மாரி படங்கள்ல வந்து பிரச்சனை வரும்போது, அவர் வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணா போதும் அப்படின்னு ரொம்ப ஜெயலலிதா அவர்களை வந்து இப்படிலாம் கை கட்டிட்டு இருந்தார். வித்தியாசமா கை கட்டிட்டு காத்து கிடந்தார். உடநாட்டுல போய் அதாவது இப்படி கை கட்டிட்டு இருந்தார் வித்தியாசமா. அப்படி வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து இதுல வந்து இயற்கையாகவே வேறு சில சம்பவங்கள் ஒரு துர்சம்பவங்கள் இவருடைய பயணத்துல நடந்ததுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. அது அங்கதான் அவர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா அங்க நீங்க அந்த பஸ் போனது, அந்த பஸ் செட்டப் அப்படிங்கறதே இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு செட்டப் உள்ள பஸ்ஸே வந்து பிரச்சார பஸ்ஸே வந்து தயாரானது. அதை வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட மஞ்சள் கலரை வந்து அவங்க கிராபிக்ஸ் மூலமா மாத்தி அதை அப்பட்டமா தெரியுது. அது இந்த படத்துக்கு நம்ம வந்து ஒருவேளை சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து கரூர் சம்பவத்துக்கான விசாரணை சிபிஐ கிட்ட ஒரு விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளேயும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம்னா, நீங்க ட்ரெய்லர்ல வந்து நீங்க பார்க்கும் படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போதே இந்த வேன் வரும்போதே தெரிஞ்சு போகும். அந்த 41 பேர் குடும்பங்களுடைய முகம் வந்து பொதுமக்களுக்கு நினைவுக்கு வரும். அதை தவிர்க்கவே முடியாது. நீ ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா, நேர்மையா இருக்க மாட்டீங்களான்னு. அப்போ இவர் வந்து நீ வந்து கரெக்டா நீ வந்து பஸ்ஸுக்கு ஓட்ட மாட்டியா, நீ வந்து அங்க போயிருக்கணுமே, இவருக்கு விஜயே அவருக்கு தன்னடித்தானே சவுக்கால் அடித்துக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்காரே அப்படிங்கிறதெல்லாம் நினைவுபடுத்தும். இதெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு வீரியமா பேசுறவங்க சிபிஐ கேட்கிற அந்த வேனுக்குள்ள என்ன கேமரா வச்சிருந்தீங்க அதை காமிங்க, வேனுக்குள்ள யாரா இருந்தது, அந்த கேமரா ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொன்னா நேர்மையா அதை ஒப்படைச்சிருக்கணும்ல. வினோத் அவ்வளவு பெரிய பக்திமானா பேசுறாரு, நான் பஸ்ஸுக்குள்ள இருந்தேனா இல்லையான்னு சொல்லிருக்கலாமே. பஸ்ஸுக்குள்ள நான் இல்லைங்கிறத சொல்லியிருக்கலாம்ல, அதை சொல்லலையே. ஜனநாயகம் என்பதுதான் சரியான சொல்லாடல். ஜனநாயகன் கிடையாது. பன்மையோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். நீ ஒருத்தனா இருக்கிறதுக்கு பேரு ஜனநாயகம். அது உனக்கும் பொருந்தாது, அந்த ஜனநாயகன்ங்கிற வார்த்தைக்கும் பொருந்தும். அர்த்தமே இல்லை. வணக்கம் கண்ணன். வணக்கம். விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்தையும் வந்து பரபரப்பாக்குறதுக்கு ஒரு திட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஒரு நரேஷனை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் இந்த ஜனநாயகன் படம் வந்து எடுத்து வெளியிட்ட வரைக்கும் ஒரு பெரிய ஒரு டாக்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து யாரோ ஒருத்தங்க வந்து முனைப்பாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு நடிகருக்கு வந்து தன்னுடைய தயாரிப்பாளர்கள் வந்து ரிலீஸ் நேரத்தில் எந்தவித கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பார். படம் வந்து வெளிவரணும் நல்லபடியாக அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இவர் வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு ஹீரோ. அவருக்கு வந்து இந்த ஏற்கனவே ஒரு தலைவன் இந்த மாதிரி படங்களில் வந்து பிரச்சனை வரும்போது அவர் வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படின்னு ரொம்ப ஜெயலலிதா அவர்களை வந்து ரொம்ப பணிவோடு வேண்டி இப்படிலாம் கை கட்டிட்டு இருந்தார். வித்தியாசமாக கை கட்டி காத்து கிடந்தார். உடநாட்டில் போய் அதாவது இப்படி கை கட்டிட்டு இருந்தார் வித்தியாசமாக. ஏன் அப்படி கட்டியிருந்தாருன்னா, தன்னை நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்த அவங்களுக்கு நஷ்டத்தில் கஷ்டப்படக்கூடாது, நம்ம எப்படியாவது ஜெயலலிதா அவர்களை சந்தித்து காலில் விழுந்தாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஹீரோவுக்கு உள்ள அக்கறையாக இருக்கும். அப்படி வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து இவர் வந்து அதற்கான முனைப்பை வந்து இவர் காட்டணும். ஆனால் இதில் வந்து இயற்கையாகவே வேறு சில சம்பவங்கள் ஒரு துர்சம்பவங்கள் இவருடைய பயணத்தில் நடந்ததுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. நம்ம விசாரணையில் வந்து நீங்கள் வந்து இந்த கரூரில் நடந்த அந்த 41 பேர் மரணத்தை சம்பவத்தில் வந்து அந்த காட்சிகளை வந்து நீங்கள் திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அப்படிங்கலாம் விசாரிச்சிருக்கதா தகவல்கள் இருக்குது. இல்லை சார், என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த கரூர் சம்பவத்தில் வந்து கேமரா ட்ரோன் ஓடிச்சது வந்தது வினோத் வந்து ஆமாம் 60க்கும் மேற்பட்ட ஷூட்டிங்லாம் நடந்தது. ட்ரோன் கேமரா வச்சு தான் அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் ஏன் ட்ரெய்லரை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விஜய் அப்படி நிற்கிறாரு, அந்த பஸ் எல்லாம் இருக்குல்ல, கலர் மாறி இருக்கு, ஏதோ பின்னாடி காட்சிகள்லாம் மாறி இருக்கே தவிர கிட்டத்தட்ட அது கரூர் ஞாபகம். அது அங்கே தான் அவர் சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா அங்கே நீங்கள் அந்த பஸ்ஸு போனது, அந்த பஸ்ஸு செட்டப் அப்படிங்கிறதே இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு செட்டப் உள்ள பஸ்ஸே வந்து பிரச்சார பஸ்ஸே வந்து தயாரானது. அதை வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட மஞ்சள் கலரை வந்து அவங்க கிராபிக்ஸ் மூலமாக மாற்றி அதை அப்பட்டமாக தெரியுது. அது மஞ்சள் கலரை வந்து ஒரு கிளிப்பச்சை கலரில் வந்து அதை மாற்றி அதுக்கு முன்னாடி மக்கள் நிற்கிற மாதிரியும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கிற மாதிரியுமான ஒரு கிராபிக்ஸில் வந்து செட்டப் பண்ணி கரூர்ல ஷூட் பண்ணப்பட்டதே கிராபிக்ஸ் ஆமாம் மாற்றிட்டாங்க. அவங்க இது நடக்கலைன்னா உண்மையிலே அந்த காட்சியை வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ இது நடந்ததால் வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து இதை எல்லாம் எதிர்ப்பு வருமே அப்படிங்கிறதுக்கான இப்போ இந்த மாதிரி காட்சிக்கு வந்து கிராஃபிக்ஸ் பூசப்பட்டு அது வந்து காட்சியாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த காட்சிக்கு இந்த படத்துக்கு நம்ம வந்து ஒருவேளை சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து கரூர் சம்பவத்துக்கான விசாரணை சிபிஐ கிட்ட ஒரு விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், நம்ம அதுக்குள்ளேயும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம்னா, இந்த நடந்து போன இந்த மரண சம்பவங்களுக்கு நாமளே வந்து சர்டிஃபிகேட் காட்சி எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒண்ணுக்கு சினிமா தான் அப்படிங்கிற மாரி நாமளே சர்டிஃபிகேட் குடுத்துற மாதிரி ஆயிடுமோ! அப்படின்னு சென்சார் அதிகாரிகள் வந்து இதில வந்து பயப்படுறதாக ஒரு தகவல் இருக்கு. அதனால இப்போ மேற்கொண்டு சில மேலிடத்துக்கு மூலமாக அவங்கள்ட்ட வந்து அனுமதிக்காக தான் அனுமதி கேட்டு தான் இப்ப இந்த காத்திருப்பு வந்து நடந்திருக்கிறதாக டெல்லியிலேருந்து நமக்கு கிடைச்ச தகவல் வந்து சொல்லுது. ஸோ இந்த ஜனநாயகன் படத்த பொறுத்தளவுக்கு காட்சிகள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வன்முறை அதிகம். ஜெயிலர் படத்திலேயே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தலையை வெட்டி இது காட்சிப்படுத்தி அது பண்ணும்போதே அதுக்கே வந்து ரொம்ப கொடூரமான காட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் எழுந்தது. கூலியிலே விமர்சனம் எழுந்தது. அதனால அடல்ட்டு பசங்கள்லாம் வந்து வரக்கூடாது, குழந்தைங்கள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து வெட்டி அதனுடைய ரத்தத்தை வந்து அவர் நாக்கால அதை சுவைக்கிற அந்த காட்சியெல்லாம் வந்து கொடூரமா இருக்கிற மாரி இருக்கலாமோ அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையா இருக்கு இதுல படத்துல. இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தெலுங்கு படம் பகவந்த் கேசரியோட இது ரீமேக் தான் அந்த படம்னு சொல்கிறாங்க. வந்து இப்போ ட்ரெய்லர் பார்த்தவங்கலாம் கிட்டத்தட்ட அந்த படம் தான் உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பகவந்த் கேசரிக்கு சென்சார் கிடைச்சப்ப இதுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில கேள்வி எழுப்புறாங்க. அதாவது பாலகிருஷ்ணா நடிச்சு ஒரு படத்துல நடிச்சாருன்னா அது சுவாரஸ்யமா நமக்கு இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும். அவர் வந்து என்ன செஞ்சாலும் நம்ம ஏத்துக்க தோணும். ஏன்னா பாலகிருஷ்ணனா இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு நமக்கு ஏத்துக்க தோணும். ஆனா விஜய்க்கு வந்து அப்படியே அந்த படத்தை நம்ம இங்க எடுத்தோம்னா வந்து அதை பார்க்க மாட்டாங்க. அதனால இவங்களுடைய கற்பனையை சேர்த்து அதை வந்து ஒரு அரசியல்வாதி அந்த படத்துல அவ்வளோ அரசியல்வாதி இதுகள்லாம் அவ்வளவா இல்லை. இதுல வந்து அரசியல்வாதிகள்லாம் வச்சு அவங்கள வந்து பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரியும் நான் வந்து களம் காண்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வசனம்லாம் வச்சு படத்துக்கு ஒரு டெம்ப்ட் கிளப்பியிருக்காங்க. நிச்சயமா விஜய் ரசிகர்களுக்கு வந்து இதை கொண்டாடத்தான் போறாங்க. அதெல்லாம் மறுப்பு கிடையாது. ஆனால் இவர் வந்து நீங்க ட்ரெய்லர்ல வந்து நீங்க படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போதே இந்த வேன் வரும்போதே தெரிஞ்சு போகும். அந்த 41 பேர் குடும்பங்களுடைய முகம் வந்து பொதுமக்களுக்கு நினைவுக்கு வரும். அதை தவிர்க்கவே முடியாது. 2வது இவர் வந்து சவுக்கால வந்து அடிப்பார் அரசியல்வாதிகள. நீ ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா? நேர்மையா இருக்க மாட்டீங்களான்னு. அப்போ இவர் வந்து நீ வந்து கரெக்ட்டா நீ வந்து பஸ்ஸுக்கு ஓட்ட மாட்டியா? நீ வந்து அங்க போயிருக்கணுமே. இவருக்கு விஜயே அவருக்கு தன்னைத்தானே சவுக்கால அடித்துக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்காரே அப்படிங்கிறதெல்லாம் நினைவுபடுத்தும். கண்டிப்பா அதை நினைவுபடுத்தும். இப்போ இந்த படத்துக்கு சென்சார்ல வந்து அவங்களோட நியாயமான விஷயங்கள் என்ன, இந்த காட்சிகள்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அனுமதி குடுக்கறது அப்படிங்கிறதுனால தான் சிக்கலா இருக்கு. இப்போ இந்த பராசக்தியா ஜனநாயகனா அப்படின்னு இருக்கிறதுனால நான் கேட்குறேன். வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தை சுதா கங்காதாரா எடுத்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து எங்கேயும் அவங்களோட இதை மாறலை. வந்து அவங்க அவங்க சுதா கங்காதாரா படம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் பராசக்தி இருக்குது. ஆனால் வினோத் அப்படி இல்லை. வினோத்தோட படங்கள் ஏற்கனவே எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நம்பிக்கை அளிக்கிற ஒரு இயக்குனராக வந்தவர். வந்து விஜய்க்கு ஒரு படம் பண்ணும்போது அப்படியே ரொம்ப ஒரு கமர்ஷியல் படம் வந்து அதுவும் ரொம்ப வயலன்ஸோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. வினோத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வேற வழி இல்லாம இது வந்து லாக் ஆகிட்டார். அதுதான் உண்மை. வினோத்த பொறுத்தளவுக்கு அவர் நல்ல டைரக்டர் தான். ஆனால் இந்த படத்துல வந்து அவர் வந்து வச்சிருக்கிற காட்சியும் அவருக்கு ஏற்பட்ட நிர்பந்தங்கள் இருக்குல்ல, அது வந்து அவருடைய அடுத்த படத்துக்கான கேரியருக்கு பெரிய பிரச்சனையா மாறுமோ அப்படிங்கிற சங்கடம் அவருக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த படத்தை வந்து வலுக்கட்டாயமாக நீங்க வந்து எதிர் அணியில இருக்கிறவங்களுடைய டெம்ப்ட் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளும், பேச்சுகளும், காட்சிகளும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு வீரியமா பேசுறவங்க, சிபிஐ கேட்கிற அந்த வேனுக்குள்ள என்ன கேமரா வச்சிருந்தீங்க? அத காமிங்க. வேனுக்குள்ள யார் யார் இருந்தது? அந்த கேமரா ஃபுட்டேஜ குடுங்க அப்படின்னு சொன்னா நேர்மையா அத ஒப்படைச்சிருக்கணும்ல. வினோத் அவ்வளோ பெரிய பக்திமானா பேசுறாரு. நான் பஸ்ஸுக்குள்ள இருந்தேனா இல்லையான்னு இதுக்குள்ள சொல்லிக்கலாம். சொல்லிருக்கலாமே. பஸ்ஸுக்குள்ள நான் இல்லைங்கிறத சொல்லியிருக்கலாம்ல. அத சொல்லலையே. அப்போ வந்து அவருக்கு வந்து இனிமேல் தான் வினோத்துக்கு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த ஒருவேளை விஜய் படத்தை வந்து அவர் எடுத்து முடிச்சு நல்லபடியாக ரிலீஸ் ஆகி அவர் விஜய் அரசியலுக்கெல்லாம் போயிட்டாலும் வினோத்துக்கு அடுத்தடுத்து படங்கள் கிடைக்கிறதுலையும் அவர் படங்கள் இயக்குறதுலையும் அவர் பெரிய ஒரு சிக்கல்ல வந்து அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஜனநாயகம் என்பது தான் சரியான சொல்லாடல். ஜனநாயகன் கிடையாது.
பன்மையோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். நீ ஒருத்தனா இருக்கிறதுக்கு பேர் ஜனநாயகம். அது உனக்கும் பொருந்தாது, அந்த ஜனநாயகனுங்கிற வார்த்தைக்கும் பொருந்தும். அர்த்தமே இல்லை. நீ அது அந்த இலக்கணப்படி நீ தவறான ஒரு தலைப்பை வச்சுட்டு நான் வந்து தனியா நிற்பேன் அப்படின்னு சொன்னா எப்படி? அது ஜனநாயகம் தான் முக்கியம். இவரை வச்சு ஜனநாயகனை வச்சு இந்த படத்தையும் விஜயும் வச்சு ஒரு பெரிய கேம் நடக்குதோ அப்படிங்கிற வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, பராசக்தியும் வெளியாச்சு, ட்ரெய்லர் வெளியாச்சு, ஜனநாயகன் ட்ரெய்லரும் வெளியாச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ஜனநாயகன் ட்ரெய்லரை வந்து 4,14,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் பராசக்தி ட்ரெய்லரை 5 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. இப்போ இங்கே இந்த ட்ரெய்லர்லேயே இவ்வளோ பெரிய வித்தியாசம் வந்துருச்சுல்ல. அப்போது இவரை விஜயை வச்சு நம்ம வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரோ வந்து விஜய் படத்துக்கு சிக்கல் இருக்குது, இவங்க விஜய் படத்தையும் கொண்டு வர பிரச்சனையே என்னன்னா, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டது மாதிரி எம்ஜிஆரோட உலகம் சுற்றி வாலியன் படத்துக்கு சிக்கல் வந்துருச்சு. எல்லாருக்கும் விஜய் எம்ஜிஆரை வந்து இது பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் படத்தை வெளியிட முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஜனநாயகன் படத்துக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அது யார் டெல்லியிலேருந்து ஏற்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் ஒன்று சொல்கிறாங்க வந்து, இப்போ நீங்கள் ஒரு சைடு சென்சாருக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணைக்கு விஜயை கூப்பிட்டுருக்காங்க வந்து, அதை அவர் போகிறாரா இல்லையா, இல்லை அவர் கட்சியிலேருந்து வேறு யாரும் போகிறாங்களாங்கிற ஒரு குழப்பம். ஸோ இப்படி படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வந்து ஒரு பெரிய அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறதுனால வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இவங்கள்ட்ட வந்து கோயபல்ஸ் ஹிட்லர்கிட்ட கோயபல்ஸ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, கோயபல்ஸ் என்னென்ன ஒரு தவறான இந்த ஈஃபில் டவர் இடிஞ்சு விழுக போது நம்புங்க, அதெல்லாம் இடிச்சது யாரு தெரியுமா அப்படின்னு பேசினாருன்னா, ஈஃபில் டவர் இடிச்சு விடுதுன்னு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொண்டு வந்துடுவார். அதை திரும்ப 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 சொல்லணும்னா ஈஃபில் டவர் இடிய போதுன்னு. அது மாதிரி விஜய்க்கு யார் நெடுக்கறி கொடுக்குறது தெரியுமா, திமுக அரசு தான் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணுறது. ஆனால் அவங்களுக்கு சென்சார் போர்டு சிபிஐ எல்லாம் சென்சார் போர்டு சிபிஐ எல்லாமே மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது பாவம் அந்த தாவேகா தம்பிகளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அதிகமாக படித்தது கிடையாது. அவங்களுக்கு வந்து அவர் பொது அறிவே பொது இடத்துல எப்படி நடந்துக்குங்கிறது தெரியாது, பாவம் அப்பாவிங்க. ஆனால் விஜய் வந்து இந்த தாவேக்க தம்பிகளை வச்சு பயங்கரமாக கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாது. நம்மளை கொண்டு போய் பலி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது. யார் பலி கொடுக்க போகிறா? பலி கொடுக்கக்கூடிய ஆயுதத்தை கையில் வைத்திருப்பவர்கள் டெல்லியில் இருக்காங்க. அவங்க வந்து விஜயை வந்து நீங்கள் வந்து விசாரணைக்கு வரணும், 12ஆம் தேதி வரணும்னா, ஐயோ இந்த படமே ரிலீஸ் ஆகாது போட்டுருக்குன்னு தவிக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, பராசக்தி வந்து ட்ரெய்லரில் ஜெயிச்சிருச்சு. இப்போ இந்த படத்துக்கு வந்து அவ்வளவா இது இல்லை. அதனால எவ்வளவுதான் தள்ளி தள்ளி பார்த்து இந்த விஜய்க்கு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு அதை வந்து புஷ்அப் பண்ண முடியல. அப்போ இது பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ வந்து விஜயே வந்து நினச்சா நான் வரலப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலை, அதனால் நான் எதுக்கு அங்கே வரணும்னு வீட்டிலே பனையூரிலே படுத்தாலும் படுத்துடலாம். அப்படியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றி இவ்வளவு பெரிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக என்னன்னா, நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, நெய்வேலியில் விஜயை கைது பண்ணிவிட்டு இங்கே வந்த அருண்ராஜ் தான் ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் நடிக்கிறார். தாவேகா தம்பிகளுக்கு இதை வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். உங்கள் தலைவனை கைது பண்ணிட்டு போன அருண்ராஜ் வந்து இந்த திரைப்படத்தில் முக்கியமான காட்சியில் நடிக்கிறாரு. ட்ரெய்லரில் வர்றாரு. நீங்கள் வந்து எல்லாரும் போய் உங்கள் தலைவனை போய் கேளுங்க, எப்படி தலைவா வந்து உன்னை கைது பண்ணிட்டு இடுக்கி பிடிச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு வந்தால் அருண்ராஜை எப்படி நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு படத்தில் நடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் உங்கள் மேலே இருக்கிற இந்த தற்குறிங்கிற பட்டம் வந்து மாறும். அதை வந்து ஜனநாயகன் படத்தில் நீங்கள் செய்யுங்க. ஆமாம், நீங்கள் ஜனநாயகன் ஒட்டி நம்ம பராசக்தி படம்ல பராசக்தி வருது, அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து, ஏன்னா அது ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அந்த படம் வந்து இது பண்ணுது. இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒன்று வந்து. ஸோ நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டம் சம்மந்தமாக இப்போ பராசக்தியை ஒட்டி நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் படித்து பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு பெரிய இராணுவத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய துப்பாக்கி நடத்திருக்காங்க. 4 வயசு குழந்தையெல்லாம் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பராசக்தி தொட்டு பேசுது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அண்ணா வராரு, அந்த தீ பரவட்டுங்கிற வார்த்தை, தம்பிகள் அப்படின்னு அவர் சொல்கிறது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு வைரல் ஆகிருக்கு. வந்து எப்படி பார்க்குறீங்க? அந்த பீரியடில் 52கள் எப்படி வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்த சிவாஜி நடித்த பராசக்தி, அது மாதிரி இன்றைக்கு வந்து காலம் வந்து இந்த பராசக்தியை சூழ்ந்து இதையும் வந்து ஒரு பெரிய அனல் பந்தா மாற்றிருக்கு அப்படின்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வருட இடைவெளிக்கு பிறகு இந்த பராசக்தி இவ்வளவு தூரத்துக்கு அந்த வார்த்தை வந்து பெரிய ஒரு கங்கா மாறி இருக்கு நிற்கிதுன்னா, அதுக்கு காரணம் வந்து தமிழகத்தில் நடந்த அந்த மொழிப்போர் தியாகிகளின் தியாகம்தான். தங்களோட உயிரை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் முதற்கொண்டு மொழிப்போருக்காக
உயிர் நீத்திருக்காங்க. அப்படிங்கிற போது அதனுடைய அந்த ஆன்மா தான் இந்த பராசக்தியை வந்து இன்றைக்கு வந்து பெரிய அளவில் கொண்டு போயிருக்கு. இந்த வரலாற்றுக்கான நிகழ்வுகளை வந்து திரைப்படமாக எடுக்கிறதுல வந்து உண்மையிலே சுதா கொங்கரா அவர்கள் கை தேர்ந்தவங்கள மாறிட்டாங்க. கை தேர்ந்தவர்கள மாறிட்டாங்க. குறிப்பா சொல்லப்போனா சூரரை போற்றுல ஒரு காட்சியில வந்து அப்பா இறந்து போனாருங்கிற உடனே அவர் வந்து சூர்யாவால அங்கிருந்து வர முடியாது. கையில காசு இல்ல. அத வந்து வீட்ல வந்து "ஏன்டா அம்பா இறந்தது கூட வரலையாடா? நான் கையில காசு இல்லம்மான்னு" சொல்லிட்டு அழுவாரு பாருங்க. அதெல்லாம் வந்து தியேட்டர்ல கலங்க வச்சுரும். ஸோ அந்த மாரியான காட்சிகள்லாம் வச்சு அவ்வளோ அழகா பண்ணியிருக்கவங்கள்ட்ட இந்த மாரி ஒரு ஒரு உண்மையான ஒரு மொழி சார்ந்த தமிழினத்தின் வரலாற்றை சார்ந்த ஒரு காட்சியை பதிவு செய்யறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா, உண்மையிலே அவங்க வந்து இந்த படத்த உண்மையிலே கலங்கடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி பகவந்த் கேசரிய வந்து நாம எல்லாரும் பார்த்திருப்போம். இதுல பாதி இது பில்டப் காட்சியாவே இருக்கும். ஜனநாயகன்ல. அந்த படமும் ஓடணும். அந்த படம் வெற்றி அடையும். அதெல்லாம் இது கிடையாது. ஓடட்டும். ஆனால் எது சுவாரஸ்யமா மாறும் அப்படின்னா, புதுசா ஒரு விஷயத்த நீங்க பார்க்கும்போது தான், அந்த படம் தான் சுவாரஸ்யமா படமா மாறும். இப்ப சிறைங்கிற ஒரு படம் வெளிவந்தது. அந்த படம் எப்படி எல்லாரும் ஜனங்கள்ட்டலாம் பாராட்டு பெற்று அந்த படம் ஓடிட்டு இருக்கு. அந்த மாரி புதுசா ஒரு விஷயத்த நீங்க வந்து இந்த பராசக்தி மூலமா சொல்ல வந்திருக்காங்க சுதா கொங்கரா. அதனால இவங்க இந்த எந்தவித ஈகோ பார்க்காம இன்றைய தலைமுறை நடிகர்கள் ரவி மோகன், அதர்வா, ஆம், எல்லாமே சிவகார்த்தியன் எல்லாமே சேர்ந்து நடிக்கும்போது, அது இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய பலம் கிடைச்சிருக்கு. அவர்கள் இந்த புதிய பழைய வரலாறை புதிய தலைமுறைக்கு இந்த படம் இட்டுச் செல்லும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒரு 2 ஸ்டார்கள் வராங்க. என்ன ஆகும்ன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் வந்து. இதுக்கு நடுவுல வந்து பழைய சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பழைய படத்த கொண்டு வந்து அத ஒரு பயங்கரமா ஓட வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க பழைய இல்ல படம்? பழைய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். எப்பவுமே சூப்பர் ஸ்டார் அவர்தான். அந்த படங்கள் ஓடாம இப்படி படையப்ப படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய அளவுல ரிலீஸ் பண்ண படங்கள்ல அதிகமா வசூல் பண்ண படம் வசந்த மாளிகை, கர்ணனுக்கு அப்புறம் இந்த ரிலீஸ் படங்கள்ல வெற்றிகரமா ஓடுன படம் படையப்பா தான். அது ரிலீஸுக்கு அதுக்கு ஒரு பைரசி வேற வந்திருக்கு. ஆமா. ஆமா. அதுக்கு ஒரு பைரசி வந்திருக்கு. அதையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு படைப்ப வந்து நீங்க வந்து ஒரு படைப்ப வந்து நீங்க வந்து அத அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு. குடும்ப கதை, ஒரு சென்டிமென்ட், ஆக்ஷன் காட்சி இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வந்து என்டர்டெயின்மென்ட் படம் இப்ப எதுவும் வர்றதில்ல அப்படிங்கிறது தான் படையப்பா வெற்றி பெற்றதுக்கு முதல் காரணம். அது வந்து ரஜினி அவர்கள் தன்னோட ஸ்டைல்ல வந்து அத ஹேண்டில் பண்ணியிருப்பார்ல. அது வந்து இன்னும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா மாறி, அந்த படம் வந்து தியேட்டர்ல அவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு இங்க. இப்ப இந்த இந்த வெற்றி விழாவ இருக்குல்ல, இந்த வெற்றி விழாவ சமீபத்தில கே.எஸ். ரவிக்குமார், நீலாம்பரியாக நம்ம ரம்யா கிருஷ்ணன் எல்லாரும் சேர்ந்து அத வந்து கொண்டாடியிருக்காங்க. அந்த வெற்றிக்கு பிறகு அவர்கள் வந்து படையப்பா 2ண்ட் பார்ட் நீலாம்பரி அப்படிங்கிற அந்த படத்துக்கு பத்தின தகவல்களையும், அந்த படத்தை பத்தின முதல் கட்ட பேச்சுவார்த்தையும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான தகவல். அதனால அடுத்தடுத்த ரஜினி படங்கள் வந்து இனி அடுத்து வந்து வேறொரு தேவர் மகன் படம் இருக்கு. ரஜினி படமே இன்னொரு படம் வரப்போகுது. அந்த படத்தை எல்லாம் வந்து ரிலீஸ்க்கான வேலைகள்ல முனைப்பா ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ரஜினி ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து புது படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். இனி அடுத்து வரப்போற அந்த படையப்பா நீலாம்பரிக்காக ரஜினி ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். திரும்ப உயர்நீதிமன்றத்துல இந்த ஜனநாயகன் சென்சார் சம்பந்தமான வழக்கு வர இருக்கு. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? முதல் பராசக்தி படத்துல வந்து நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை சந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் கலைஞர் வசனம் சிவாஜி தொடங்குவார். அந்த வசனத்தை அப்படி தான் தொடங்குவார். இன்றைக்கு வந்து ஒரு திரைப்படத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு நீதிமன்றத்தெல்லாம் போய் போராடி அதை வந்து பெரிய செய்தி ஆக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணா என்ன, கொஞ்சம் 10ஆம் தேதி வந்தா என்ன, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு கைட்னஸ். அப்போ படத்தை வந்து யாரும் தடை பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுல உள்ள சட்ட சிக்கலுக்கு அதிகாரிகள் ஆட்பட்டுருவாங்களோ அப்படின்னா அதிகாரிகள் பயப்படுறதா தான் தகவல். அந்த பயத்தை வந்து போக்கி நீதிமன்றம் வந்து இதுல எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சென்சார் அதிகாரிகள் சொல்லும் பொழுது அவங்க வந்து அதுக்கான வழிகாட்டுதல் நீதிமன்றம் வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. அப்போ வந்து படம் கண்டிப்பா வெளியாகும். அந்த படமும் விஜய் நடித்த அந்த ஜனநாயகன் படமும் வெற்றிகரமா ஓடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒருவேளை பராசக்தியோட மோதுறத தவிர்க்கிறதுக்காக வந்து ஜனநாயகன் ரிலீஸை தள்ளி போடுறதுக்கு சென்சார் கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு காரணத்தை உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாமா? இல்ல அப்படி நம்ம இதுல அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா இவங்க எதிர்பார்த்தபடி இன்னைக்கு ஜனநாயகன் வந்துருச்சுல்ல. ஜனநாயகன் பகவந்த் கேசரியுடைய
ரீமேக்குன்னு தெரிஞ்ச பிறகு எல்லா பேரும் ஓடிடியில் போய் பகவந்த் கேசரி படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த படத்தை பார்க்கறதுக்கு பார்வையாளர் குறைஞ்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருவாங்கல்ல. இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சு போயிடுவாங்க. அதனால இது வந்து நம்ம வந்து நம்ம எடுத்த நடவடிக்கை சரியில்லையோ அப்படிங்கிறத வந்து விஜயோடைய முதலாளிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. ஒரு சிக்கல் ஏற்படுத்தி, துயரம் ஏற்படுத்தின மாதிரி அந்த மாதிரி பண்ணி இந்த படத்தை வெளியிடுவாங்க. ஆனால் தியேட்டரில் வந்து ரசிகர்கள் மட்டும்தான் படம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் இந்த பகவந்த் கேசரியை வந்து நெட்டில் போய் பார்த்துருக்காங்க, ஓடிடி தளத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போவும் பார்த்துட்டு இருக்காங்க. அது பெரிய ஆச்சரியம். பகவந்த் கேசரியால் ஜனநாயகனுக்கு நல்லதா, ஜனநாயகனுக்கால பகவந்த் கேசரிக்கு நல்லதா அப்படின்னு தெரியல. ஆனால் பகவந்த் கேசரி இப்போ பிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை.